அந்த நிலம்தான். அதை எப்படியாவது எழுதி வாங்கிடணும்னு பாக்குறேன். ஆனா அதுக்கு என்ன வழி பண்றதுன்னு தான் புரிய மாட்டேங்குது. இந்த திருவிழா முடியறதுக்குள்ள பத்திரத்தை அந்த பாண்டி கிட்ட கொடுக்கணும். ஏங்க எதுவுமே யோசிக்காம எப்படி வந்தீங்க? ஐடியா இருக்கு, ஆனா அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியலையே. என்னன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். கோவிலுக்கு ஜனா நிலம் தரதா முன்னாடியில இருந்தே ஒரு பேச்சு இருக்கு. அந்த நிலமா இந்த நிலத்தை எழுதி வாங்கிட்டா எப்படி இருக்கும்? ஏங்க சூப்பர் ஐடியாங்க. இப்பெல்லாம் யாரையாவது ஏமாத்தணும்னா சாமி பேரை சொன்னா போதுங்க, ஈஸியா ஏமாந்துருவாங்க. நாமளும் அத சொல்லி அந்த அம்மாவை ஏமாத்திடலாங்க. இது மட்டும் நடந்துருச்சுன்னு வெயி, அந்த இடத்துல பெரிய ஃபேக்டரி வந்துடும். எப்படி பார்த்தாலும் நம்ம கையில ஒரு 20 கோடிக்கு மேல நிக்கும். 20 கோடியா? ஆமா, இதே அந்த அம்மாவே முன் வந்து நிலத்தை கொடுத்தா இன்னும் பெருசா கிடைக்கும். அதெல்லாம் அதுக்கு எங்க தெரிய போகுது? நான் பிறந்த இடம், வாழ்ந்த இடம், தூங்கின இடம்னு கதை பேசிக்கிட்டு இருக்கோம். சுத்த வேஸ்ட். முதல்ல இந்த நிலத்தை எழுதி வாங்குங்க, அதுக்கப்புறம் மொத்த சொத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா எழுதி வாங்குங்க. ஏங்க எதுக்குங்க சிரிக்கிறீங்க? அதுக்கு தானே இத்தனை வருஷமா அந்த வீட்டுல இருக்கோம். பாத்துக்கலாம் விடு. என்னைக்கா இருந்தாலும் ஜனகாம்பால் சம்பாதிச்ச மொத்த சொத்தையும் ஆள போறது நாம மட்டும்தான். ஜனமா சொன்ன மாதிரி இவங்க இந்த அளவுக்கு பணத்தாசை பிடிச்சவங்களா? இவங்களுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கணும். அத்தை, இந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற நிலத்துல கொஞ்சம் உங்க பேர்ல இருக்கு. அந்த நிலம் கோவிலுக்கு தேவைப்படுதுன்னு கோவில் தர்மகர்த்தா சொல்லியிருக்காரு. நீங்க மனசு வச்சா நிலத்தை சாமி பேருக்கு எழுதி கொடுத்துடலாம். ஜனாமா, இது எங்களுக்கு இல்ல, ஊருக்கு. கனவுல ஆத்தா வந்து என் கோயில் இடம் ரொம்ப சின்னதா இருக்கு, இந்த கோயிலை பெருசாக்கி கும்பாபிஷேகம் பண்ணணும், தினமும் அன்னதானம் பண்ணணும், நிறைய நலத்திட்டெல்லாம் பண்ணணும்னு கனவுல கேட்டுச்சு. நாங்கெல்லாம் ரொம்ப எளிய குடும்பமா, உங்களவுக்கு நாங்க பெரிய ஆளுங்க இல்ல. நீங்க மனசு வச்சாதான் எல்லாம் நல்லபடியா நடக்குமா. அதாம்மா இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணோம். என்ன கணேசா? நான் இந்த சொத்தை விற்க வேணான்னு இருந்தேன். ஏன்னா இது நான் வாழ்ந்த இடம், என் குடும்ப நினைவா இருக்கிற சொத்து. அத்தை, இப்பவும் நாம நிலத்தை விக்கலையே, சாமிக்கு தானே கொடுக்கிறோம். அது காலத்துக்கும் அப்படியே தான் அத்தை இருக்கும். பெரிய கல்வெட்டுல உங்க பேரை பதிச்சு வச்சிருவோம். கோவில்ல தினம் தினம் அன்னதானம் போடுறதா முடிவு பண்ணிருக்காங்க. அந்த அன்னதான கூடத்துக்கு உங்க பேரையே வச்சிருவோம். அப்படிலாம் எதுவும் வேண்டாம், சாமி பேர்லயே இருக்கட்டும். நீங்க பத்திரத்தை கொடுங்க. அண்ணே கொடுங்கண்ணே. இந்தாங்க அத்தை. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? யாரு மணி? நான் யாரா? நான் யாரா? நான் ஆத்தாடா. நான் இடம் வேணும்னு கேட்டனா? அத்தை, நீ பூசாரி கனவுல வந்தியே. அது நான் இல்ல, பூசாரி கண்டது பொய் கனவு. இந்த பூமியே ஏன் இடம்டா?
அது யார் பேர்ல இருந்தாலும் அது ஏன் இடம்டா. எனக்கே இடம் எழுதி கொடுக்கறீங்களா? எனக்கு எந்த சொத்தும் வேண்டாம். எனக்கு எந்த சொத்தும் வேண்டாம்டா. ஐயோ, ஏமா என்ன விளையாடுறியா? நீ பாட்டுக்கு பத்திரத்தை கிழிச்சு போடுற. யார பார்த்து விளையாடுறியான்னு கேட்ட. வந்திருக்கிறத ஆத்தாடா. என்ன எதிர்த்து பேசுறியா? உன் வம்சத்தை அழிச்சிருவேன்.